யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்ட பெண்கள் தன்னுடைய கைகளை தான் வெட்டிக்கிட்டாங்க. வரலாறு தெரியுமா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன நேரம் பார்த்தாங்க. 3வது வானத்துல புகாரில வருது. 1வது வானத்துல யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 2வது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம். 3வது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 4வது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். 5வது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். 6வது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம். 7வது வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 3வது வானத்துக்கு போனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மர்ஹபன் மர்ஹபன், வருக வருக நபியே, சாலிஹான நபியே, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறார். கிட்ட போய் பார்த்தாங்களா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகத் ஊதிய ஷத்ரல் ஹுஸ்ன், அழகு அல்லாஹ் சரிபாதியாக பிரித்து அதில் பாதியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் கொடுத்திருந்தான். துனியால அப்படி ஒரு அழகு கிடையாது. நம்ம கண்டிருக்கவும் மாட்டோம், காணவும் முடியாது. எவ்வளவு அழகான ஆக்களை கண்டிருப்போம். எங்கேயாவது நாங்க நடு ரோட்ல நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், என்ன அழகு என்ன அழகு, யாராவது சொல்லி இருப்போமா? ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த ரெடியாக்கி வச்சுட்டு 2 பக்கமும் பெண்களை உட்கார வச்சு நடுவுல கையில கத்தியையும் ஒரு ஆப்பிள் பழத்தையும் கொடுத்து, சுலைஹா சொன்னா எகிப்து நாட்டு மினிஸ்டருடைய மனைவி, எல்லாரும் பழத்தை வெட்டி சாப்பிடுங்க. பழத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப சொன்னா யூசுப் வெளியே வாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெண்களுக்கு நடுவால் அப்படியே செல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பெண்கள், அல்லாஹ் சொல்கிறான், அவரை கண்ட பொழுது அக்பர்னஹு, எல்லா பெண்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்கி, வகத்தஅன ஐதியஹுன்ன, தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள். வகுல்ன, சொன்னார்கள், ஹாஷலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், மா ஹாதா பஷரா, இவர் ஒரு மனிதராக இருக்க முடியாது. இன்ஹாதா இல்லா மலகுன் கரீம், இவர் நிச்சயமாக வானத்திலிருந்து இறங்கிய மலக்காகத்தான் இருப்பார். ஒரு மனிதனால இவ்வளவு அழகா இருக்க முடியுமா? ஒரு மனிதனால இவ்வளவு அழகா இருக்க முடியுமா? இவர் மலக்கு, இவர் மனிதனே கிடையாது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க,